இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஆப்ல வந்து அகைன்ஸ்ட் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இப்போ வந்து சார்ஜஸ் பண்றாங்க, எவ்வளோ லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, இல்ல ரிஜெக்டட் பண்றாங்களா, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல லைவாவே பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் வந்துட்டு நமக்கு ரிங் ஆப்பில் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ரிங் ஆப்பில் எடுக்கக்கூடிய லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அநியாய வட்டி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்க, அதுவுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் லைவாகவே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ரிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு லோனுமே ஆஃபர் வந்து பண்ணலை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராப்பர்ட்டி லோன் மட்டும்தான் நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து அகேன்ஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்தின் 5 மினிட்ஸில் நம்மளால் லோன் வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 36 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து டைமிங் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14% அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தானே தவிர இந்த அளவுக்கு லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்டில் மேக்ஸிமம் வந்து லோன் தரமாட்டாங்க. அதுவும் ரிங் ஆப்பை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படிங்கிறது ரொம்ப அநியாய வட்டியாக தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 24%க்கு மேலே தான் பிடிப்பாங்க. ஸோ இப்போ எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத லைவாகவே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ளை ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகுது. வெயிட் பண்ணுவோம், நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்களா இல்லை எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1 lakh வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ 1 lakh என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து மோர் தென் 3 lakh அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெம்பர் ஏர்னிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து 3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதிகமான நம்பரையே சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து காமிக்கிறாங்க. இந்த 2 டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸை வந்து இங்கே ஷோ பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணதுனால என்னோட அட்ரஸ் எல்லாமே ஃபெச் ஆகி காட்டுது. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக அட்ரஸை வந்து ஆட் பண்ண கூட சொல்லலாம். ஸோ நான் இப்போ வந்து என்னோட அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து ஃபைனலாக லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க குடிக்க லோன் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். பட் நமக்கு அதில் அப்ளை பண்ணும்போது எலிஜிபிள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 ரூபாய் தான் அப்ரூவ் ஆயிருக்கு. நான் கேட்டது 1 lakh. ஸோ அவங்க நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணது 75,000 ரூபாய். இந்த 75,000 ரூபாய்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் வந்து அநியாய வட்டி தான் வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாருங்கள், 36% பெர் ஆனுவலுக்கு பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட். இவங்க வந்து சொன்னது ஸ்டார்டிங் வந்து வெறும் 14%. ஆனால் அவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டபுள் மடங்கு கொடுக்கல, அதை விட அதிகமாக தான் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 36% அப்படிங்கிறது 3 மடங்கு இவங்க வந்து வட்டியை வந்து அதிகப்படுத்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டியும் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் ஃபீயும் ரொம்பவே அநியாயத்துக்கு தான் வந்து பிடிப்பாங்க. அதனால தான் இதில் வந்து மோஸ்ட்லி லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 75,000 ரூபாய் லோன் வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட்டு 70,000 ரூபாய் கூட கிரெடிட்டட் ஆகாது. 69,690 ரூபாய் மட்டும் தான் கிரெடிட்டட் ஆகும். மீதி இருக்கிற அமௌண்ட்லாம் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ராசஸிங் ஃபீல போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க, 5,310 ரூபா. 75,000 ரூபாய் லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 5,310 ரூபா நம்மகிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 69,690 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம 12 மாதம் இஎம்ஐக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வட்டியோட சேர்த்து 90,371 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுறோம். இதில் வட்டியாக நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 15,371 ரூபாய். அது போக ப்ராசஸிங் ஃபீ ஒரு 5,000, கிட்டத்தட்ட டோட்டலாக 20,000
ரூ. வட்டியாகவே வந்து பே பண்ணுறோம். நம்மளை பொறுத்தவரையிலும் ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ எல்லாமே வந்து ஒரு விதமான வட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ இந்த ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம பே பண்ணக்கூடிய மொத்த வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூ. நம்ம வந்து வட்டியாகவே பே பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. அதாவது ரூ. 75,000 லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 20,681 நம்ம வந்து வட்டியாகவே வந்து பே பண்ணுறோம். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அநியாய வட்டியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன் ஆப்ஸில் லோன் வந்து எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மணி லாஸ் வந்து ஆவீங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான லோன் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவிலலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதிலலாம் வட்டி கம்மி. அப்புறம் பேடிஎம்மில் வந்து ட்ரை பண்ணுங்கள், அதிலலாம் வட்டி கம்மி தான். ஸோ இந்த மாதிரியான அதிகமான வட்டி பிடிக்க லோன் ஆப்ஸில் முடிஞ்ச வரைக்கும் லோன் எடுக்காதீங்க. இதில் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 36% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சில்லற அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீ வந்து போடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அநியாய வட்டி பிடிக்கக்கூடிய ஒரு லோன் ஆப்ஸ் தான். எந்த ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்லையும் இதில் வந்து லோன் எடுக்காதீங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே வட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூ. 7,535. இதில் ப்ரீ க்ளோசிங் ஃபீ எல்லாமே வந்து பிடிப்பாங்க. நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண நினச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீ சார்ஜஸ் எல்லாமே வரதான் செய்யும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அதில் வந்து எவ்வளோ வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கழியுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கழியுது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஆப்பில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு ரிங் ஆப்பில் வந்துட்டு எவ்வளோ வட்டியில் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, மெயின் பேஜில் வந்துட்டு வெறும் 14% நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. 14% இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 24% லோன் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% அப்படின்னு போட்டுட்டு உள்ளே போனதும் 36% இல்லை 38% இந்த மாதிரி அநியாய வட்டி வந்து போடுங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆப்ஸில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.